ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிராஸ் மினியேச்சர் காம்போ வீடியோ பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் நான் நிறையா மினியேச்சர் காம்போஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா என்னால் பண்ண முடியல. இப்போது ஒரு ரொம்ப அழகான ஒரு செட் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டி, நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஏன்னா நிறையா செல்லர்ஸ் இதில் அப்படியே டூப்ளிகேட்டாக லைட் வெயிட்டாக கிட்டத்தட்ட ஒரு தகரம் மாதிரி வெயிட்டில் இதை வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் இதில் 90% இந்த செட்டில் எல்லாமே ஹெவி ஐட்டம்ஸ் தான், எக்ஸப்ட் 1 or 2. நான் அது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா காமிக்கும் போதே ஒரு இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ஒரு அழகான பிராஸ் ரேக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஸ்டாண்ட் மாதிரி. இதில் கீழே நிறையா கப்ஸ் இருக்குது. பக்கத்தில் அந்த கெட்டிலுக்கான ஒரு காஃபி கெட்டில், பக்கத்தில் கப்ஸு, சாஸஸ் எல்லாமே இருக்குது. கீழே ஒரு நல்ல ஹெவியான கிளாஸ் டம்ளர். இதெல்லாம் நல்ல குவாலிட்டி, நல்ல வெயிட்டானது. அப்புறம் கொஞ்சம் பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது நம்ம அந்த அடுக்கு பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ நம்ம பெரியவங்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே அப்படியே இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதில் பாருங்கள் 3 பீஸ் வரும். இதில் அந்த ஹேமர் டிசைன், அந்த பொட்டு டிசைன் போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான ஒரு ஒர்க்கிங் மாடல். இது இந்த அடிக்கொலை ஹேண்ட் பம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஆக்சுவலாக ஒர்க்கிங் மாடல். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி இதை அடித்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோரோவர் இது ரொம்ப ஹெவி வெயிட்டு. நார்மலாக நிறையா செல்லர்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இது லைட் வெயிட் கிடையாது, ரொம்ப ஹெவி வெயிட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது ரொம்ப ஒரு அழகான ட்ரெடிஷ்னலான ஒரு மில்க் கேன். அதாவது நம்ம வீட்டுகளில் பால் வாங்குறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பால் கேன். இதுலேயும் நல்லா அந்த பொட்டு டிசைன், ஹேமர் டிசைன் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறமா இது ஒரு வாட்டர் ட்ரம். இது மூடி திறக்கலாம். இங்கே ஒரு பைப் மாதிரி இருக்கும். பட் இது ஷோ பீஸ் தான். உள்ளே நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. பட் இந்த பைப்பில் தண்ணியெலாம் வராது. இது ஒரு ஷோ பீஸ் தான், பட் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வைஸ். இதில் உள்ளதுலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம கிச்சனில் அம்மாலாம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, பாக்ஸஸ், அதுக்கான பாக்ஸஸ் அந்த மாதிரி. இது சின்ன சின்ன அடுக்கு சம்படம் மாதிரி ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். இது நம்ம நார்மலாக வேறு பூஜை பொருட்கள் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இதில் ரொம்ப குவாலிட்டி. பாருங்கள், உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ திக்காக இருக்குது இதோட மூடியெல்லான்னு. அப்புறம் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இட்லி பாத்திரம். நீங்கள் நிறையா மினியேச்சர் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க இதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு. இதில் 3 தட்டு இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல மூடி இருக்குது. அடுத்து இது ஒரு கட்டர், அதாவது அருவாமனை. ஷார்ப்பாலாம் இருக்காது, ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் இது ஒரு ஃப்ரைங் பேன், ஒரு கரண்டியோடு இருக்கும். அப்புறம் இதெல்லாம் ஹோல்டர்ஸ், அந்த இடுக்கி அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹோல்டர்ஸ். அப்புறம் தோசை தவா, தோசை லேடில். இந்த லேடில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது அன்னக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னக்கரண்டி, ரைஸ் எடுக்கிறது. அண்ட் அகெயின் இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. பாருங்கள், இந்த கூட்டு பொரியலெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், அதாவது குழந்தைங்க விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஆயில் கேன். இதுவுமே ரொம்ப நல்ல ஃபினிஷிங். பாருங்கள், இந்த மூடியெலாம் எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக அந்த கோவிலுக்கு எண்ணெய்லாம் கொண்டு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இது டாய்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் அப்புறம் இந்த செட்டில் ஒரு முக்கியமான போர்ஷன், அதாவது இந்த கேஸ் அடுப்பு, சிலிண்டர், இந்த குக்கர், இது எல்லாமே ரொம்ப நல்ல ஹெவி வெயிட். இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியாக இருக்கும். நல்ல மற்ற
உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் இட் இஸ் டூ குட். அப்புறமா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து இந்த டின்னர் செட். இதுவுமே ஒரு ஹெவி தான், அகெயின் ரொம்ப ஹெவி. குட்டியாக ஒரு டம்ளர், அதில் குட்டி குட்டியாக இந்த பவுல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு 3 பவுல் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோர்க்கும் இருக்கும். ஒரு பிளேட்டு எல்லாமே சேர்ந்தாப்பில் ஒரு டின்னர் செட் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஃப்ரைங் பேன் இருக்குது. அப்புறம் இந்த வாட்டர் பாய்லர், இதையும் திறந்து மூடலாம். இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது கீழே. பக்கெட், நல்ல குவாலிட்டியான ஒரு பக்கெட், நல்லா பெருசாகவும் இருக்கும். இதோட ஹைட்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது இன்னொரு குக்கர், இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இந்த குக்கர். அப்புறம் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கானது முறுக்கு புழிகிறது, ஷேவ் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். கீழே அந்த ஸ்டார் முறுக்கு புழிகிற அச்சு கூட இருக்குது. இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஓப்பன் பண்ணி முறுக்கு பிழிமா. இதுலேயும் ஹேமர் டிசைன் போட்டிருக்காங்க. குவாலிட்டி அகெயின் ரொம்ப எக்ஸலண்ட். அப்புறம் மிக்ஸி, பெரிய ஜாரு சின்ன ஜாரு வச்ச மாதிரி ஒரு அழகான மிக்ஸி செட்டு, ரெண்டுமே உள்ள மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்புறம் ஒரு க்யூட்டஸ்ட் மசாலா பாக்ஸ் பாருங்கள். இதுக்கு உள்ள ஒரு மூடியும் இருக்கும். அதாவது நம்மளோட ரெகுலர் யூசேஜில் இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாமே. உள்ள இந்த மாதிரி 5 கண்டெய்னர் இருக்கும். நல்லா பெருசாகவே இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பானை இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் ஒரு 3-4 பீசஸ் இருக்குது எல்லா சைஸ்லேயுமே. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேபிள், சேர், கிளாஸஸ், ஜக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் பூரி சப்பாத்தி எல்லாம் தேய்க்கிறதுக்கு அந்த ரோலிங் பென் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் வியூ. இந்த செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட 78 பீசஸ், அதாவது 78 பீசஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ், அப்புறம் இதோட மற்ற டீட்டெயில்ஸ், எத்தனை பீசஸ், எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது போக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவோட மேலேயே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய்.